السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا رسول الله. أما بعد، قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. والصابرين والصادقين والقانتين والمنفقين والمستغفرين بالأسحار حسبي الله العظيم. சூரத் ஆல இம்ரானுடைய 17வது வசனம். சூரத் ஆல இம்ரானுடைய 16 மற்றும் 17வது வசன தொடரில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லக்கூடிய செய்தியாவது, 14 மற்றும் 15வது வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிட்டிருந்த அல்லாஹை அஞ்சக்கூடியவர்களுக்கு என்றே தயார் செய்து வைத்திருந்த அந்த சுவனம் எப்படிப்பட்ட பண்புடையவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமையில் வழங்குவான். அந்த சுவனத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த தன்மையுடையவர்களுக்கு என்று தயார் செய்து வைத்திருக்கிறான் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விவரிக்கும் வசனங்கள் இந்த ஆல இம்ரானுடைய 16 மற்றும் 17வது வசனம். அந்த 16வது வசனத்தில் நாம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அவர்கள் சொல்வார்கள், ரப்பனா இன்னனா ஆமன்னா ஃபக்ஃபிர் லனா ஸுனூபனா வகீனா அஸாபன்னா. எங்களுடைய ரப்பே, நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம். உன்னுடைய படைப்புகளை, உன்னுடைய மலக்குகளை, உன்னுடைய வேதத்தை, நபியை, மறுமை நாளை, நன்மையை, தீமையை அனைத்தையும் நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம். நாங்கள் செய்த பாவங்களை நாங்கள் ஒப்புக்கொண்டோம். எங்களுடைய பாவங்களை மன்னித்து நரகத்திலிருந்து எங்களை நீ பாதுகாப்பாயாக என்று அந்த சுவனவாசிகள் கேட்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். இதிலிருந்து நாம் பெறக்கூடிய கல்வி என்ன? நாம் சுவனத்தை கேட்பது மட்டுமல்லாமல் நரகத்திலிருந்தும் நாம் பாதுகாப்பு தேட வேண்டும். இது ஒரு முஸ்லிமிடத்தில் அவசியமாக இருக்க வேண்டிய பண்பு என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லக்கூடிய வசனத்திலிருந்து நாம் விளக்கத்தை தெரிந்து கொண்டோம். தொடர்ச்சியாக அந்த சுவனவாதிகள் சம்பந்தமாக சொல்லும் பொழுது முதல் பண்பை அல்லாஹ் பதிவு செய்கின்றான், வஸ்ஸாபிரீன். யார் சொல்லுங்க பாபு? வஸ்ஸாபிரீன், பொறுமையாளர். முதலில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லக்கூடிய தன்மையுடையவர்கள் யார்? பொறுமையாளர். இந்த பொறுமை என்பது ஒரு மனிதனுக்கு மிகவும் அவசியமான ஒன்று. ஏன் தெரியுமா? இந்த பொறுமை இழந்து விட்டார் என்று சொன்னால் அவனுடைய செயல்கள் நிதானத்தை விட்டும் தவறிவிடும். கடைசியாக நீங்கள் சிந்தித்து பாருங்கள், பொறுமையை இழந்து நிதானத்தை தவறி சரியாக பேசிய ஒரு நபரை உங்களுடைய வாழ்நாளில் நீங்கள் எப்பொழுது சந்தித்திருக்கிறீர்கள்? பொறுமை இழந்து நிதானத்தை தவறி ஒரு பிரச்சனையின் பொழுது, ஒரு இக்கட்டான ஒரு சூழலின் பொழுது பொறுமை இழந்த ஒரு நபர் சரியாக பேசி சரியாக நடந்து கொண்டு உங்களுடைய வாழ்நாளில் எப்பொழுது கடைசியாக நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள்? யோசிக்க வேண்டிய ஒரு சூழலாகத்தான் இருக்கும். காரணம் என்ன? ஒரு பொறுமை இழந்து விட்டார் என்று சொன்னால் அவர் சரியாக பேசக்கூடிய ஒரு சூழலை விட்டு அவர் தவறிவிடுகிறார். அவர் அந்த பொறுமை இழந்ததன் காரணத்தினால் அந்த கோபத்தில் அவருடைய விரக்தியில் அவருடைய மனம் சொல்லக்கூடிய விதத்தில் மனம் போன போக்கில் அவர் பேசக்கூடிய ஒரு சூழல் அவருக்கு ஏற்படுகிறது. அந்த பொறுமை என்பது ஒரு மனிதனுக்கு மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கிறது. அதிலும் பொறுமை என்றால் என்ன என்பது சம்பந்தமாக நாம் ஏற்கனவே ஒரு சின்ன குறிப்பு ஒன்று போன வசனம் பார்க்கும்பொழுது அல்லது அதற்கு முந்தைய வசனம் பார்க்கும்பொழுது நாம் சொல்லியிருந்தோம். பொறுமை என்று சொன்னால் அஷ்ரபுரு இந்த சதுமத்தில் ஊலா, சோதனையினுடைய ஆரம்பத்தில் ஏற்படக்கூடியதுதான் பொறுமை. எம்மில் பலர் விலகி வைத்திருப்பது சோதனையினுடைய கடைசியில் நாம் பொறுமையாக இருப்பதையே நாம் மிக சிறந்த ஒரு விஷயமாக விலகி வைத்திருக்கிறோம். அதுவும் சிறந்த விஷயம்தான். ஆனால் உண்மையிலேயே பொறுமை என்பது சோதனையினுடைய கடைசியில் ஏற்படுவதல்ல, சோதனையினுடைய ஆரம்பத்தில் ஏற்படுவது. இப்படியெல்லாம் என்ன? ஒரு பிரச்சனை ஏற்படும் பொழுது எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு திட்ட வேண்டியதெல்லாம் திட்டி, அடிக்க வேண்டியதெல்லாம் அடித்து, என்னென்ன எல்லாம் செய்ய வேண்டுமோ எல்லாத்தையும் செய்து முடித்துவிட்டு கடைசியில் நான் அல்லாஹ்வுக்காக பொறுமையாக விடுகிறேன். இது பொறுமை அல்ல. இது மார்க்கம் சொல்லக்கூடிய பொறுமை இல்லை. இது சோனவாசிகளுடைய தன்மை இல்லை. சோனவாசிகளுடைய தன்மை என்பது, சோனவாசிகளுடைய தன்மையான பொறுமை என்று குறிப்பிடுவது ஒரு சோதனையுடைய ஆரம்பத்திலே வரும். பிரச்சனை ஏற்படும் பொழுதே இதெல்லாம் செய்வதற்கு முன்பே அல்லாஹ்விற்காக நாம் பொறுமையாக இருக்க வேண்டும் என்று பொறுமையாக அந்த விஷயத்தை கையாளுவதுதான் இந்த பொறுமையாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் கூட ஒரு பெண்மணி
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்று கொண்டிருக்கும் பொழுது கபரிலே இருந்து அழுது கொண்டு இருப்பார்கள். அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்மணிக்கு ஆறுதல் சொல்வார்கள், அழுக வேண்டாம், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், எல்லோரும் ஒரு நாள் இறைவனிடம் செல்லத்தான் போகின்றோம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்மணிடத்திலே ஆறுதல் சொல்லி காட்டுகின்றார். அப்போ அந்த பெண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, நான் எவ்வளவு வேதனையில் இருக்கின்றேன் என்று உனக்கு தெரியாது, நான் வேதனையினுடைய மன வருத்தத்தினுடைய உச்சத்தில் இருக்கின்றேன் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் கடுமையான குரலில் அந்த பெண்மணி பேசிவிடுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கடந்து செல்கிறார்கள். அதற்கு பின்னால் அந்த பெண்மணியை சந்தித்த ஒரு நபர், நீ யாரிடம் பேசினாய் தெரியுமா என்று கேட்டு, அவர்தான் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று சொன்ன பொழுது அந்த பெண்மணி மன வருத்தம் அடைந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வீட்டிற்கு வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே மன்னிப்பு கேட்பதற்காக வருகிறார்கள். அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, அஸ்ஸப்ரு இன்த ஸத்மத்தில் ஊலா, பொறுமை என்பது ஆரம்பத்தில் ஏற்படக்கூடியது. எல்லாவற்றையும் பேசிவிட்டு எல்லாவற்றையும் மனதில் இருக்கக்கூடிய கோபத்தின் அடிப்படையில் பொறுமை இழந்து எல்லாத்தையும் பேசிவிட்டு கடைசியில் பொறுமையாக வந்து மன்னிப்பு கேட்பதல்ல பொறுமை. பொறுமை என்பது ஆரம்பத்திலேயே ஒரு மனிதனுக்கு இருக்க வேண்டும். சோதனையுடைய ஆரம்பத்தில் பொறுமையை கையாள வேண்டும். அந்த பெண்மணி கவனித்து பாருங்கள், யாரிடத்தில் உனக்கு நான் அனுபவிக்கக்கூடிய வேதனை பற்றி தெரியாது என்று அந்த பெண்மணி சொல்லி காட்டுகின்றார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் அவர்களுக்கு தெரியாத இந்த வலி, அவர்களுக்கு தெரியாத இந்த வேதனை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறந்த அத்தனை ஆண் குழந்தைகளும் இறந்து போனது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வலியை குறித்தும் இந்த வேதனை குறித்தும் மிக அறிந்தவர்களாக இருந்திருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சிகள் எதுவும் நடக்கவில்லை என்றாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதனுடைய வேதனையும் கஷ்டமும் தெரியும். அதையும் தாண்டி அத்தனையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் அனுபவித்து தான் இருந்தார்கள். நாம இருந்ததால் என்ன செய்திருப்போம்? உடனே எனக்கா தெரியாது என்று நாம் அடுத்த வார்த்தைக்கு நாம் ஆரம்பிச்சிருப்போம். உனக்கு போய் உனக்கு சமாதானம் சொல்ல வந்தா நீ என்கிட்ட அப்படி பேசுற என்று நாம் என்னுடைய வழிகளை எல்லாம் அந்த இடத்துல கொட்டி தீர்த்திருப்போம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்தில் பேசாமல் பொறுமையாக கடந்து செல்கிறார்கள் அல்லவா, அதுதான் பொறுமை. ஆரம்பத்திலேயே ஏற்பட வேண்டும். பொறுமை இழக்கக்கூடிய ஒரு சூழல் எப்பொழுது ஏற்படுமோ அப்போவே என்ன செய்ய வேண்டும்? பொறுமையை கடைபிடித்து அந்த இடத்தில் நிதானமாக நடந்து கொள்வதுதான் இந்த வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடக்கூடிய பொறுமையாக இருக்கின்றது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்பின் இஸ்லாமியர்களே, இந்த பொறுமையை எவர்களெல்லாம் இந்த வரலாற்று பக்கங்களில் கையாண்டு இருக்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் வெற்றி அடைந்ததை எம்மால் பார்க்க முடியும். பொறுமையை எவர்கள் இழந்தார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தண்டனையை கொடுத்திருப்பதை வரலாற்று பக்கங்களில் இருந்து எம்மால் படித்துக் கொள்ள முடியும். எப்பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களாக இருக்கட்டும், அவர்களுடைய கூட்டத்தை அவர்கள் ஃபிரௌனிடமிருந்து காப்பாற்றுவதற்காக அழைத்து செல்கிறார்கள். அப்படி அழைத்து சென்ற பொழுது நாம் ஏற்கனவே சூரத்து பக்கராவினுடைய கிட்டத்தட்ட ஒரு 40 to 80 வசனத்திற்குள் இது சம்பந்தமான மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சம்பந்தமான வசனங்கள் வரும். அப்போ அது சம்பந்தமாக நான் பார்க்கும்பொழுது சொல்லியிருந்தோம், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த கூட்டத்தார்களை பனி இஸ்ரவேலர்களை அழைத்து கொண்டு செல்கிறார்கள். அப்படி செல்லும் பொழுது முன்னால் கடல் வந்துவிட்டது, செல்வதற்கான வழியே இல்லை. அப்படியான ஒரு சூழலில் மக்கள் என்ன செய்கிறார்கள்? கடைசியில் இதற்கு பின்னால் உதவி செய்வதற்கென்று எந்த வழியும் இல்லை, தப்பித்து செல்வதற்கான வழியே இல்லை என்ற ஒரு சூழல். அப்படியான ஒரு சூழல் வரை அந்த மக்கள் என்ன செய்கிறார்கள்? பொறுமையாக இருக்கிறார்கள். முன்னால் பார்க்கிறார்கள் கடல், பின்னால் பார்க்கிறார்கள் கடல் அளவிற்கு படை. இப்போ என்ன செய்வது என்று தெரியாத ஒரு சூழலில் தான் ஒரு சில மக்கள் வார்த்தை விடுகிறார்கள், யா மூசா, எங்களை நீங்கள் கொண்டு வந்து சரியாக மாட்டி விட்டு விட்டீர்கள் என்று மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவரிடத்தில் சொல்லும் பொழுது தான் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அப்பொழுதும் சொல்கிறார்கள், பொறுமையாக இருங்கள், இன்னல்லாஹ மஅய்ய, நிச்சயமாக என்னுடைய ரப்பு என்னுடன் இருக்கிறான், எனக்கு உதவியை செய்வான், பொறுமையாக இருங்கள் என்று அந்த கடைசி நேரத்தில் கூட மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த மக்களுக்கு பொறுமையை கடைபிடிக்க சொல்லி உபதேசம் செய்கிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படியான ஒரு உதவியை கொடுத்தான், எப்படியான ஒரு வெற்றி அவர்களுக்கு கொடுத்தான்? யா மூசா இத்ரிபி அஸாக்கல் பில் பஹர், மூசாவே உங்களுடைய கையில் இருக்கக்கூடிய கைத்தடியை கொண்டு கடலில் அடியுங்கள். நாம இருந்தால் என்ன செய்திருப்போம்? மூசாவே கையில் இருக்கக்கூடிய கைத்தடியை எடுத்து பின்னாடி வரக்கூடிய ஃபிரௌனுடைய மண்டையில் அடிங்கள் என்று சொல்லியிருந்தால் கூட ஏதாவது ஒரு லாஜிக்காக இருக்கின்றது என்ற அடிப்படையில் நாம் யோசிப்போம்.
அந்த மக்கள் என்ன செய்கிறார்கள்? பொறுமையோடு இருந்து மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஆர்வப்படுத்துகிறார்கள், இறைவன் சொன்னதை செய்யுங்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இறைவன் சொன்ன செயலை செய்கிறார்கள். கடல் இரண்டாக பிளக்கிறது. அந்த இதற்கு மேல் உதவியே இல்லை என்ற ஒரு சூழலில் கூட, வழியே இல்லை என்ற ஒரு சூழலில் கூட பொறுமையை கடைபிடித்தவர்களுக்கு வரலாற்று பக்கத்தில் அல்லாஹ் அவனுடைய உதவி கரத்தை நீட்டி உதவி செய்திருக்கிறான். பத்ர் போர்க்களமாக இருக்கட்டும், உஹது போர்க்களமாக இருக்கட்டும், இப்படி பல சூழலை நம்மால் எடுத்து பார்க்க முடியும். அதே நேரத்தில் பொறுமை இழந்தவர்கள் எந்த நேரத்திலும் அவர்கள் வெற்றி அடைந்தவர்கள் இல்லை. அவர்கள் எவராக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட கூட்டமாக, எப்பேற்பட்ட படைகளாக இருந்தாலும் சரி, உஹது போர் அந்த சஹாபாக்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மலையிலிருந்து நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் என்னுடைய அழைப்பு வராமல் இறங்கக்கூடாது. நாங்கள் போர்க்களத்தில் கொல்லப்பட்டு எங்களுடைய ஜனாசாக்களை கழுகுகள் கொத்தி சாப்பிடுவதை நீங்கள் கண்டாலும் கூட என்ன செய்யக்கூடாது, எங்களுடைய அழைப்பு இல்லாமல் மலையிலிருந்து நீங்கள் இறங்கக்கூடாது என்று சொன்னார்கள். ஆனால் போர்க்களம் முடிவுற்ற ஒரு சூழலை அவர்கள் பார்த்த பொழுது, அதை போன்ற ஒரு சூழல் ஏற்பட்டதை அவர்கள் பார்த்த பொழுது பொறுமை இழந்து கீழே இறங்கினார்கள். என்ன நடந்தது? எத்தனை எத்தனை மூத்த சஹாபாக்களுடைய உயிர் அந்த போர்க்களத்தில் அதற்கு பின்னால் வரை போனது. ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், பல சஹாபாக்கள் கடுமையாக கொலை செய்யப்படுகிறார்கள், கொடூரமாக கொலை செய்யப்படுகிறார்கள். ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியிலிருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தோல்வியாக மாறிய ஒரு தருணமாக உஹது போர்க்களம் மாறியது. அல்லாஹ் பாடத்தை கற்பித்துக் கொடுத்தாங்க. இது எந்த ஒரு தன்மையை இழந்ததின் அடிப்படையில் அந்த இடத்தில் நடந்த ஒரு மாற்றம் பொறுமை என்ற ஒரு சின்ன ஒரு தன்மை, அதை நாம் விளக்கும் பொழுது எப்பேற்பட்ட ஒரு மாற்றம் வேண்டும் என்றாலும் அந்த இடத்தில் ஏற்படலாம். அது பொறுமை என்ற ஒரு தன்மை இருக்கும்பொழுது அது எப்பேற்பட்ட சூழலிலும் அதை எனக்கு வெற்றியாகவும் அமையலாம். பொறுமை என்ற ஒரு தன்மை இழக்கும் பொழுது எப்பேற்பட்ட வெற்றியினுடைய சூழலும் அது எனக்கு தோல்வியாகவும் மாறலாம். இந்த இரண்டிற்கும் பொது காரணமாக இருப்பது இந்த பொறுமை தான். அப்போ அந்த பொறுமையை தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடும் பொழுது அந்த சூனவாதிகள் பொறுமையுடையவர்களாக இருப்பார்கள். நாமும் எல்லா சூழல்களிலும் பொறுமையாக இருக்க வேண்டும். இவ்விடத்தில் ஒருவர் தவறாக பேசுகிறார், இவ்விடத்தில் ஒருவர் என்னுடைய கோபத்தை தூண்டும் விதமாக பேசுகிறார், ஷைத்தான் அவர்களுக்கு அப்படி வழி எடுப்பான். அவர்களுக்கு ரட்டபி பேசு என்று வழி எடுப்பான், தூண்டுவான், ஊசலாட்டத்தை ஏற்படுத்துவான். அப்பொழுது அவர் பேசும் பொழுது நாம் பொறுமையாக இருந்துவிட்டோம் என்று சொன்னால் மிகப்பெரிய சிக்கலிலிருந்து பாதுகாக்கப்படுவோம். இன்று பலர் நாம் ஏற்கனவே சொன்னதை போன்று நான் பொறுமையாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். எதுவரை என்று சொன்னால் அதற்கான சூழல் வரும் வரை. அந்த சூழல் வந்து விட்டது என்று சொன்னால் அந்த பொறுமை இழந்து விடுகிறோம். இந்த ஒரு பொறுமை இழக்கக்கூடிய தன்மை என்பது ஒரு முஸ்லீம் இடத்தில் இருக்கக்கூடாது. சுவனத்தை ஆசைப்படக்கூடிய ஒரு முஸ்லீம் இடத்தில் இருக்கக்கூடாது. அந்த பொறுமையை குறித்து தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பல வசனங்களில் சொல்லி காட்டுகின்றான். நேரம் போகும், நீங்கள் என்ன செய்யுங்கள், அல்லாஹ்விடத்தில் பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாத், பொறுமையை கொண்டும் தொழுகை கொண்டும் நீங்கள் என்ன செய்யுங்கள், உதவி தேடுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகின்றான். நமக்கு எந்த தேவை இருந்தாலும் சரி அதை பொறுமையோடு நாம் அல்லாஹ்விடத்தில் உதவி தேடினோம் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தேவையை நிவர்த்தி செய்து தருவதாக சொல்லி காட்டுகின்றான். இப்படி பொறுமை சம்பந்தமாக பல விஷயங்களை இந்த மார்க்கம் நமக்கு கற்றுத்தருகிறது. அந்த பொறுமையை இன்ஷா அல்லாஹ் கடைபிடிப்போம். அது சோனவாதிகளுடைய ஒரு பண்பாக இருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும் அந்த பொறுமையை தரட்டும். மேலும் தொடர்ச்சியாக சோனவாதிகளுடைய பண்புகளாக, தன்மைகளாக இறைவன் சொல்லக்கூடிய செய்திகளை வரக்கூடிய நாட்கள் தெரிந்து கொள்ளும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கும் எமக்கும் அதற்கான வாய்ப்பையும் சூழலையும் ஏற்படுத்தி தரட்டும். هذا من العلم من عند الله كل قول هذا استغفر لنا ولكم ولجميع المسلمين المؤمنين اجمعين. سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك. السلام عليكم ورحمه الله وبركاته.